என் செல்ல குழந்தையே, உன் வீட்டிலிருக்கும் உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, ஒரு முக்கியமான உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டும் என் பிள்ளை, நீ நல்லபடியாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல செய்தியோடு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எது நடந்தாலும் நாம் இருக்கின்ற இந்த தைரியத்தில் தானே என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் ஒருபோதும் ஏமாற்ற முடியாதல்லவா? என் பிள்ளைக்கு ஒருபோதும் நான் கஷ்டத்தை கொடுக்க முடியாதல்லவா? எது நடந்திருது, எது நடந்து முடிந்தது, என்னவெல்லாமும் இனி நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து புரிந்து வாழ துடிக்கும் இந்த வாழ்க்கை இனி நமக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நடந்து முடிந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். என் பிள்ளைக்கு நடப்பது என்னவென்பதும் நான் அறிவேன். உன்னை சுற்றி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தந்திட்ட ஒவ்வொரு மாற்றங்களும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நான் அறிவேன். இத்தனை நாளும் என் குழந்தை தொலைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு தேவைதானா இல்லையா என்பதையும், இனி உனக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் உணர்ந்த பிறகு என் பிள்ளையிடம் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதுமே அதிகமாக எதையாவது சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறது. நமக்கான நேரம் இது, நமக்கான தருணம் இது என்று என் பிள்ளையை நான் எண்ண வைத்திருக்கிறேன். வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஓடும் நிலைக்கு இருந்த என் பிள்ளையிடம் இது உனக்கான வாழ்க்கை, நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நான் ஒரு உத்திரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சரியில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற அந்த பொழுதுகளில் எல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்ற வந்துதானே ஆக வேண்டும். எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடக்கூடாது. உனக்காக வேண்டி நான் உணர்த்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வேண்டும். என் பிள்ளை, என்னை நம்பிய பிறகு உனக்கு கை கொடுத்து உதவாமல் நான் போக முடியுமா? உனக்கான வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை நான் கொடுக்காமல் போக முடியுமா? இனி எதுவென்றாலும் என் பிள்ளை, நீயாக இருந்து இந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு உனக்காக பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு யார் இருந்தார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார். எந்த ஒரு உறவின் வார்த்தைகள் உன்னை அதிகமாக ஈர்த்தது என்று சற்று சிந்தித்துப்பார். யார் உன்னோடு இருப்பது உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுத்தது, யார் உன்னோடு பயணிப்பதில் உனக்கு நல்லது நடந்தது என்பதனை எல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். இனி நடந்ததும் நடக்கப் போவதும் உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு தரக்கூடியதல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்காக வேண்டி நான் உணர்த்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் உணர்த்தி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நான் இல்லை என்று சொல்லும் பொழுதும், நான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதும் என் பிள்ளை அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இருந்து விட்டால் அது போதும். இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை வலிமைப்படுத்தும். என் பிள்ளையை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் துணிவு என் பிள்ளைக்கு வந்துவிட்ட பிறகு என்ன கவலை? என் பிள்ளையிடம் நான் உரிமையாக கேட்பேன், என் குழந்தையை, நீ நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று. உன்னை தேடி நடக்கும் எல்லா மாற்றங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்று. எது நடந்தாலும்
இது என்னவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். நமக்கான நேரத்தை நாம் எதிர்கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை இனி நிச்சயமாக எந்த நிலையிலும் நம்மை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எல்லா நேரங்களிலும் இந்த வராகி உன் தாயாக துணையிருந்து உன்னை காக்க வருகின்ற நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த நம்பிக்கையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைத்தாலும் நான் இருப்பேன் என்பதுதான் உண்மை. இந்த வராகி நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பதுதான் உண்மை. எந்த காலங்களில் எல்லாமும் என் பிள்ளைக்கு சோதனைகள் வந்ததோ, எந்த நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்ததோ, அந்த நேரங்களில் எல்லாமும் உன்னோடு ஒருவரை நான் உனக்கு துணையாக நிச்சயமாக வரவழைத்திருக்கிறேன். உன்னோடு ஒருவரை உனக்கு துணையாக நான் இருக்க வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக யார் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அவர்களை அரவணைத்து நீ வழிநடத்திவிட வேண்டும். கிடைக்கின்ற எந்த ஒரு நல்ல நட்பையும் நீ ஒரு காலமும் தொலைத்துவிடக்கூடாது. எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு விஷயத்தை நான் உனக்கென கொடுக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதும், தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்து நிற்கும் அத்தனை உண்மைகளையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு உன்னை தாங்கி நிற்க இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் கைவிடக்கூடாது. முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் என் பிள்ளையை கண்டு அம்மா பெருமைப்பட்டு பார்த்து நிற்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான நன்மைகளை அம்மா எப்பொழுதோ உனக்கு உணர்த்திவிட்டேன். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நான் உனக்கு சரியாக சொல்லிவிட்டேன். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ யார் என்று நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும். நமக்கு இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் உணரக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொண்டு, நாம் உணரக்கூடிய சில நன்மைகளை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு, இனி நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற தெளிவோடு நீ வாழ்ந்து காட்டிவிட்டாலே அது போதுமல்லவா? எதிர்பார்ப்புகள் எல்லாமும் சற்று அதிகமாக இருந்ததனால் என் பிள்ளை பல ஏமாற்றங்களை நீ சந்தித்து விட்டாய். பல ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. இப்பொழுது இந்த நிலையை எல்லாமும் தாண்டி நாம் வாழ வேண்டிய ஒரு அவசியம். இதையெல்லாமும் கடந்து நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் என்னவென்றால், இது போட்டிகள் நிறைந்த உலகம். யாருக்கு என்ன வேண்டும் என்பதற்காக யாரையும் இங்கு வீழ்த்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உலகம். இவர்களுக்கு மத்தியில் இங்கு வாழ்ந்து காட்டுவதே மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீயும் முன்வைத்த காலை பின் வைப்பதோ, செய்து கொண்டிருக்கின்ற செயலிலிருந்து பின்தங்க நினைப்பதோ நியாயமாகாதல்லவா? இது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருந்துவிடும் அல்லவா? அதனால் ஒவ்வொன்றையும் புரிந்து, ஒவ்வொன்றையும் உணர்ந்து, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கும் என்று நல் மனதோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டும், இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும்
நாம் உணர்ந்து கொண்டும் நாம் ஆனந்தமாக இருக்கத்தான் வேண்டும். யாரையும் எதையும் எளிதில் சுலபமாக நாம் கைவிட்டு விடக்கூடாது. இத்தனை நாளும் நாம் சந்தித்த உறவுகள் நமக்கு நல்லது செய்தார்கள், கெட்டது செய்தார்கள் என்பதனை எல்லாமும் தாண்டி நம்மோடு இத்தனை நாளும் உடன் இருந்தவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நம்மால் தூக்கி எறிந்து விட முடியாதல்லவா? ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இனிமேல் உன்னுடையதாக மாறுவதை நிறுத்திவிட்டு நீ நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக தரத்தான் செய்யும். எந்த நேரமும் உனக்கு வேண்டியது போல நாம் விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கே என்று சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் இனி உன் பிள்ளையாக நான் இருந்து அரவணைக்க வேண்டும் என்று நீ யோசித்து பார். என்னை உன் தாயாக நீ நினைத்தால் மட்டுமே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களும் உனக்கு புரியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான உண்மைகள் உனக்கு புரியும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை, நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே உனக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணரும் பொழுதுதான் உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்காக எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் இனி எதையும் யோசித்து வருந்தாமல் சரியான ஒன்றை தேடிய உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டே இரு. தெளிவான ஒரு விஷயத்தில் நீ ஒவ்வொன்றையும் பெற்றுவிட நீ தெளிவாக இரு. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடக்கும்போது கொஞ்சம் பதற்றமாகத்தான் இருக்கும். நாம் எந்த தவறும் செய்யவில்லையே என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ வேண்டிய அந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லது நடக்கப் போவதை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? சரியானதொரு வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். உன்னை சுற்றி ஒரு நல்லதொரு சூழ்நிலையையும் நான் உருவாக்கிவிட்டேன். இனி நடக்குவது என்ன, நடக்கப் போவது என்ன என்பதில் சற்று கவனமாக இரு. சுற்றி ஒரு கூட்டமே உன் வாழ்க்கையை அழிக்க அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது. சுற்றி ஒரு கூட்டமே உனக்கு வேதனையை கொடுக்க அங்கே தயாராக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையை, சரியானதொரு வாய்ப்பிற்காக இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. சரியானதொரு சூழ்நிலைக்காக இந்த வாழ்க்கை உன்னை ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மனநிறைவோடும் மனத்தெளிவோடும் இருக்கும் இந்த நேரங்களை நீ விட்டுவிடாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த ஒவ்வொரு மாற்றங்களிலும் உன்னை அழகுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்தேன். அதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரும் என்ற உத்திரவாதத்தை நான் உனக்கு கொடுத்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரத் தொடங்கியதல்லவா? என் பிள்ளையும் ஆரம்பத்தில் நான் எவ்வளவு சொன்னாலுமே நம்பிக்கை இல்லாமல் தானே அந்த காரியத்தை நீ செய்ய தொடங்கினாய். ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் மீண்டும் உனக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் எல்லாமும் உனக்காக இந்த வாழ்க்கையில் மாறி இருப்பது தான். நீ யோசிப்பது போல உனக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது. என் குழந்தையே, இல்லத்தில் தெய்வம் இருக்கிறது என்றால் அதை தாண்டிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது? உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்பது இனி எப்பொழுதுமே
உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுப்பதும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நீ வாழத் துடிக்கும் இந்த காலம் நானும் அதற்கு தகுந்தாற் போல உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வருவதாக இருந்தாலும், இந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டி நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ நன்மைகளை உணரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்து சொல்லத்தான் வேண்டும். ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையோ நினைத்தோம், எப்படியோ வாழ எண்ணினோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு நிலையில் வந்து நிற்கும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டு தவிக்காதே. உனக்கே என்று நான் எப்பொழுதும் எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள். நல்லதே நடக்கும், நல்ல மாற்றங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள். காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக கொடுக்கும். உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னை சுற்றி வரும் எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் என் பிள்ளை நீ வென்று காட்டுவாய். உனக்கான நேரம் இது, உனக்கான வாழ்க்கை இது, உனக்கான அற்புதம் இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வத்தால் நடத்தப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் மட்டும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது இனி எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நிலையில் உனக்கு என்ன நடந்து விட்டது என்று சற்று சிந்தித்து பார். பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டிருக்கலாம், 1000 சோதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவாக நிச்சயமாக தெய்வம் கொடுத்த ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மையை தருவதாகவே இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி இருக்கிறது. உனக்கே உன்னை யார் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. உன்னுடைய மன வலிமையை உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. நீ வாழத்தான் வேண்டும் என்ற கட்டாயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது என்று ஒவ்வொரு நிலையையும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனி சரியாக நடத்திவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எப்படியும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி கலங்காமல் நான் இருக்கும் காலம் முழுக்க உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் பொழுது என் பிள்ளை நீ கலங்கித்தான் போய்விடுகிறாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இனி எதிலும் வருந்தாமல் உனக்கான நேரங்களை எல்லாமும் எதிர்கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தாயினுடைய அரவணைப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக மாற்றும்படி உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் உன்னை நான் அன்பால் அரவணைத்து வாழச் சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் கனவிலும் யோசிக்காத சில விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனது உடையும். ஆனால் இதற்கெல்லாமும் என் பிள்ளை நீ பதறாதே. ஏதாவது ஒரு விஷயம் உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை தேற்றும் என்பதனை புரிந்து கொள். எதிலும்
என்றும் என்றென்றும் நீ வாழ்ந்து விட்டாலும் அது போதும். உன்னுடைய மன உறுதிக்கு தெய்வம் உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வரும் என்பதனை புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.